2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் வாக்கெடுப்போம். மானிய கோரிக்கை 10 வணிக வரி மற்றும் பதிவுத்துறை. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மானிய கோரிக்கை எண் 84,88,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானியத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். பத்திரத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 11 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 506 கோடியே 26,77,000 மேற்படாத தொகை அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானிய இயக்க உறுதிகள் குறித்த சட்டங்கள் நிர்வாகம் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை. மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயக்க உறுதிகள் குறித்த சட்டங்கள் நிர்வாகம் பற்றிய மானிய கோரிக்கை எண் 25 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 681 கோடியே 87,60,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 1000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மானியத்தை 8 போக்குவரத்துறை. மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவர்களே, போக்குவரத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 48 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 8,561 கோடியே 77,22,000 மூலதன கணக்கில் ரூபாய் 3,571 கோடியே 71,02,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 830 கோடியே 80,09,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். பேரவை முன் விவாதத்துக்கு வைக்கப்பட்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். இவர்களே, வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு ஆகியவற்றை பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர் அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலையும் மாண்புமிகு உறுப்பினருடைய மேஜைகளில் உள்ள சிறுகணியிலையும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இயக்குறுதிகள் குறித்த சட்டங்கள் நிர்வாகம் மற்றும் போக்குவரத்துறை ஆகியன பற்றிய கொள்கை விளக்க குறிப்புகள் அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன. கொள்கை விளக்க குறிப்புகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினருடைய மேசைகளில் உள்ள சிறு கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் தமிழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்புகளை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்து